யோசேப்பின் மரணம். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். யோசேப்பும் அவர் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருக்கிறார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருக்கிறார். யோசேப்பின் குடும்பம் எகிப்து தேசத்தில் கட்டி எழுப்பப்படுகிறது. யோசேப்பு தன்னுடைய ஜீவிய காலத்தில் தன்னுடைய பேரப்பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறார். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் காண்கிறார். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்படுகிறார்கள். யோசேப்பின் 2 குமாரர்களாகிய மனாசேயும் எப்ராயிமும் யாக்கோவின் மற்ற குமாரரைப் போல இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களாய் இருக்கிறார்கள். தன்னுடைய 2 குமாரரும் தன்னுடைய சகோதரருக்கு சமமாய் இருப்பதை யோசேப்பு மிகுந்த சந்தோஷத்தோடு பார்க்கிறார். யோசேப்பின் சகோதரரும் அவரோட கூட எகிப்து தேசத்திலே இருக்கிறார்கள். யோசேப்பு தன்னுடைய கடைசி கால விருப்பத்தை தன் சகோதரருக்கு சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து போவார். யாத்திராகமம் 13:19, யோசுவா 24:32 ஆகிய வசனங்களில் இது நிறைவேறுகிறது. யோசேப்பிற்கு தீர்க்க தரிசன வரமும் வியாக்கியானம் பண்ணும் வரமும் இருக்கிறது. யோசேப்பிற்கு முன்பாகவே தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார்கள். யோசேப்பு மட்டுமே தனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். இந்த செய்தியை யாக்கோபு யோசேப்பிற்கு கூறியிருக்கிறார். யோசேப்பு எகிப்து தேசத்திலே மரணமடைய போகிறார். ஆனாலும் தன்னுடைய எலும்புகள் எகிப்து தேசத்தில் அடக்கம் பண்ணப்படாமல் கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது யோசேப்பின் விருப்பமாயிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய கடைசி கால விருப்பத்தை தன் சகோதரருக்கு சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லுகிறார். யோசேப்பு தன்னுடைய கடைசி கால விருப்பத்தை தன் சகோதரருக்கு சொன்னது மாத்திரமல்ல, இதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொள்கிறார். யாக்கோபு மரித்த போது அவருடைய சரீரத்தை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் யோசேப்பின் சரீரத்தை கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணவில்லை. யோசேப்பின் சரீரம் எகிப்து தேசத்திலே 144 வருஷங்களாக இருக்கிறது. யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் சொல்ல யாக்கோபு இப்போது உயிரோடு இல்லை. ஆகையினால் யோசேப்பு அவர்களுடைய தகப்பனாரின் ஸ்தானத்தில் இருந்து அவர்களை நோக்கி, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்றும் அவர் உங்களை கானான் தேசத்திற்கு போக பண்ணுவார் என்றும் சொல்லுகிறார். யோசேப்பின் சகோதரர் அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அவர்களுடைய இருதயம் கானான் தேசத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கானான் தேசமே அவர்களுக்கு வாக்குத்தத்த தேசம். எகிப்து தேசத்திலே தானியமும் ஆடம்பரமும் இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அது சொந்த தேசம் அல்ல. எகிப்து தேசத்திலே விக்கிரக ஆராதனை நிரம்பி இருக்கிறது. தங்களுடைய பின் சந்ததியார் எகிப்தின் பாவங்களிலே மூழ்கி போய் விடுவார்களோ என்று நினைத்து இஸ்ரவேல் புத்திரர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவர்களை நிச்சயமாய் சந்திப்பார். தேவன் அவர்களை இந்த தேசத்தை விட்டு கானான் தேசத்திற்கு நிச்சயமாய் போக பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அழிந்து போக மாட்டார்கள்.
அவர்கள் கானான் தேசத்திற்கு ஜெயத்தோடு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும். யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார். அவர் கர்த்தர் மீது தான் வைத்திருக்கும் விசுவாசத்தை உறுதி பண்ணும் வண்ணமாக தான் மரித்த பின்பு தன்னுடைய எலும்புகளை கானான் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். யோசேப்பு எகிப்து தேசத்திலே மரித்து போகிறார். அவருடைய சரீரத்தை எகிப்து தேசத்திலே ஒரு பெட்டியிலே வைத்து வைக்கிறார்கள். யோசேப்பின் சரீரத்தை எகிப்து தேசத்திலே அடக்கம் பண்ணவில்லை என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட பெட்டி கானான் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டது என்றும், யோசுவா யோசேப்பின் சரீரத்தை கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணினார் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொள்கிறார். யோசேப்பு சொல்லுகிற இந்த வாக்கியத்திற்கு, என்னுடைய சரீரத்தை எகிப்து தேசத்திலே அடக்கம் பண்ணக்கூடாது என்றும் அதை கானான் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்றும் பொருளாகும். யோசேப்பு 110 வயதுள்ளவராக எகிப்து தேசத்திலே மரிக்கிறார். யோசேப்பின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடுகிறார்கள். அவருடைய சரீரத்தை எகிப்து தேசத்திலே ஒரு பெட்டியிலே வைக்கிறார்கள். யோசேப்பின் சரீரம் எகிப்து தேசத்திலே அடக்கம் பண்ணப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அவர்கள் யோசேப்பின் சரீரத்தை கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணுகிறார்கள். யோசேப்பு மற்ற முற்பிதாக்களைப் போல அதிக வருஷம் வாழவில்லை. அவர்களை விட வயதில் குறைவாக இருக்கும் பொழுதே யோசேப்பு மரித்து விடுகிறார். ஆபிரகாமை விட 65 வயது குறைவு, ஈசாக்கை விட 70 வருஷம் குறைவு, யாக்கோபை விட 37 வயது குறைவு, சாராளை விட 17 வயது குறைவு, இஸ்மவேலை விட 27 வயது குறைவு, மோசேயை விட 10 வயது குறைவு. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. யோசுவா 24:32. இவ்வாறாக ஆதியாகமம் புஸ்தகம் முடிவு பெறுகிறது. இந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் ஜீவனை பற்றியும் இந்த புஸ்தகத்தின் முடிவில் மரணத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பூமிக்குரிய ஜீவியம் ஜீவனில் ஆரம்பித்து மரணத்தில் முடிவு பெறுகிறது. சவப்பெட்டியை பற்றி வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் முதலாவது குறிப்பும் கடைசி குறிப்பும் இதுதான். எகிப்து தேசத்தில் யூதர்கள் சவப்பெட்டிகளை பயன்படுத்தவில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் தேவனை மையமாக வைத்து ஆரம்பிக்கிறது, மனுஷனை மையமாக வைத்து முடிவு பெறுகிறது. தேவன் ஆதியிலே வானத்தை சிருஷ்டிக்கிறார். ஆதியாகமம் கடைசியில் மனுஷருடைய ஜீவன் எகிப்திலே ஒரு சவப்பெட்டியில் போய் முடிவடைகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷருடைய மரணத்தை பற்றி மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் மரணம் என்பது அதன் அழிவை குறிக்கும். அத்துடன் அதன் ஜீவன் முடிந்து போகிறது. மனுஷனுக்கு மரணம் என்பது அவனுடைய ஜீவனின் முடிவல்ல. மனுஷன் சரீர பிரகாரமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அதே வேளையில் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஜீவிக்கிறான். ஆகையினால் மனுஷனுடைய சரீர மரணம் என்பது அவனுடைய மற்றொரு ஜீவனின் ஆரம்பமாகும். மரணத்தில் 3 வகைகள் உள்ளன. அவையாவன: சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம் என்பனவாகும். முதலாவது சரீர மரணம் ஆபேலுக்கு உண்டாயிற்று. ஆபேலின் சகோதரன் காயின் இவனை கொன்று போட்டான். தேவன் தாமே சரீர மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஆதியாகமத்தில் வீழ்ச்சி என்பது சரீர மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் குறிக்கும். இந்த வீழ்ச்சி பாவத்தின் விளைவினால் உண்டாயிற்று. மனுஷன் மரித்த பின்பு அவன் பாதாளத்திற்கு போவான் என்று பழங்காலத்து எபிரேய ஜனங்கள் நம்பினார்கள். இந்த உலகத்தில் உள்ள தன்னுடைய உற்றார் உறவினர் ஆகிய அனைவரையும் விட்டுவிட்டு மனுஷன் மரித்த பின்பு பாதாளத்திற்கு போகிறான். அவன் தேவனையும் விட்டு பிரிந்து செல்கிறான். தேவன் சங்கீதக்காரருக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மீட்பராகிய தேவன் பரலோகத்திலும் பாதாளத்திலும் இருக்கிறார். பாதாளத்திலிருந்து அவரால் மனுஷனை வெளியே கொண்டு வர முடியும்.
எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லோருமே மரித்து போனார்கள். ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கும் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். பாவத்தின் விளைவினால் மனுஷன் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் பகைக்கிறான். தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறான். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படாதவர்கள் அனைவரும் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்து போயிருக்கிறார்கள். வேதாகமத்தில் இரண்டாம் மரணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நித்திய மரணமாகும். மனுஷன் தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிந்து இரண்டாம் மரணத்தில் நரகத்திற்கு போகிறான். இரண்டாம் மரணம் என்பது அக்கினி கடலுக்கு ஒப்பானதாகும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. அப்போஸ்தலர் பவுல் மரணத்தை சத்துரு என அழைக்கிறார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணமாகும். 1 கொரிந்தியர் 15:26. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது சரீரப்பிரகாரமான மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் நித்திய மரணத்தையும் ஜெயித்தார். மரண பயம் மனுஷரை அடிமைப்படுத்துகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 2 தீமோத்தேயு 1:10. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு ஒரே தரம் மரிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய மரிக்கும் காலம் யாருக்கும் தெரியாது. தேவன் வெளிப்படுத்தினால் மட்டுமே அது தெரியும். ஆனாலும் எல்லோரும் மரித்து போக வேண்டும் என்று மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சவுலின் மரணத்தை குறித்து ஒரு அசுத்த ஆவி அவனுக்கு வெளிப்படுத்திற்று. ஆனாலும் சில சமயங்களில் மனுஷன் மரிப்பதற்கு முன்பாகவே தேவன் அவனுடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் விவரம் வருமாறு: யாக்கோபு மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு, ஆரோன் மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு, மோசே மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு, யோசுவா மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு, எசேக்கியா மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு. ஆனால் கர்த்தர் இதை 15 வருஷமாக மாற்றினார். எசேக்கியலின் மனைவி மரிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு, ஐஸ்வர்யமுள்ள மதியீனன் மரிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு. பரிசுத்த வேதாகமத்தில் 3 விதமான மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: சரீர மரணம், சரீரத்திலிருந்து உள்ளான மனுஷன் பிரிக்கப்படுவது. ஆவிக்குரிய மரணம், பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனுஷன் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது. நித்திய மரணம், மனுஷன் பாவத்தில் ஜீவித்து தேவனிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதனால் தேவனிடத்திலிருந்து நித்திய காலமாக பிரிக்கப்படுவது. இந்த மரணம் இரண்டாம் மரணம் அல்லது தேவனிடமிருந்து இரண்டாம் முறையாக பிரிக்கப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. மனுஷன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த நோக்கத்திலிருந்து பிரிக்கப்படுவதே மரணம் எண்ணப்படுகிறது. சரீர மரணத்தில் மனுஷனுடைய சரீரம் மரித்து மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவியும் ஆத்மாவும் அழியாதவை. சரீரம் மரித்தாலும் ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ மரிக்காமல் உயிரோடு இருக்கும். மனுஷன் மரித்த பின்பு எங்கே போகிறான் என்பதற்கும் பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: எல்லா மனுஷருக்கும் மரணம் சம்பவிக்கும். ஒரே தரம் மரிப்பது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரித்த பின்பு மனுஷனுடைய நிலை என்ன என்பதை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. மரணம் என்றால் என்ன என்பதற்கும் பரிசுத்த வேதாகமத்திலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தேவன் மனுஷனை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவாறு மனுஷன் ஒதுக்கி வைக்கப்படுவதை மரணம் என்று கூறலாம். மரணத்தில் 3 வகைகள் உண்டு. அவையாவன சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், இரண்டாம் மரணம். புறம்பான மனுஷனிலிருந்து உள்ளான மனுஷன் பிரிக்கப்படுவது சரீர மரணமாகும். அதாவது சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கப்படுவது. மனுஷன் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது ஆவிக்குரிய மரணமாகும். மனுஷனுடைய பாவத்தின் விளைவினால் அவன் தேவனோடு வைத்திருக்கும் ஐக்கியத்தை இழந்து போகிறான். ஒருவன் சரீர பிரகாரமாக ஜீவனோடு இருந்தாலும் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்தவனாகவும் இருக்க முடியும்.
ஒருவன் சரீர பிரகாரமாக மரித்து போய் இருக்கலாம், ஆனாலும் நரகத்தில் ஜீவனோடு இருப்பான். அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் மரிப்பதில்லை, உணர்வுள்ளதாகவே இருக்கும். அதாவது உள்ளான மனுஷன் ஒருபோதும் மரிப்பதில்லை. இதற்கு நித்திய மரணம் என்னும் மறுபெயரும் உள்ளது. தேவனிடமிருந்து இரண்டாம் முறையாக பிரிக்கப்பட்டு நித்திய அக்கினியில் தள்ளப்படுவது. தேவனிடமிருந்து முதல் முறையாக பிரிக்கப்படும் போது அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. தேவனிடமிருந்து இரண்டாம் முறையாக பிரிக்கப்படும் போது அவனுக்கு நித்திய மரணம் உண்டாகிறது. பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம். அதாவது தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவது. சரீர மரணம் பாவத்தின் சம்பளமாக கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் சன்மார்க்கரும் துன்மார்க்கரும் சரீர பிரகாரமாக மரித்து போகிறார்கள். சரீர மரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல. சரீர மரணம் மனுஷனுடைய பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கும் என்றால் தேவனால் அவனை மறுபடியும் தண்டிக்க முடியாது. சரீர மரணம் மட்டுமே பாவிக்கு தண்டனையாக இருக்கும். சரீர மரணம் நரகத்திற்கு அல்லது பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஏற்படும் சம்பவம். சரீர மரணத்தை அனுபவிக்கிறவர்களில் சிலர் பரலோகத்திற்கும் சிலர் நரகத்திற்கும் போவார்கள். ஆகையினால் பாவத்தின் சம்பளம் சரீர மரணம் அல்ல, இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணமே பாவத்தின் சம்பளமாகும். பாவத்தின் சம்பளம் ஆவிக்குரிய மரணமும் அல்ல. ஆவிக்குரிய மரணம் என்பது மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுக்கு உண்டாகும் நிலைமை. ஆவிக்குரிய மரணத்தை அனுபவிக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள், புதிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பாவத்தின் சம்பளம் சரீர மரணமோ ஆவிக்குரிய மரணமோ அல்ல, தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் நித்திய மரணமே பாவத்தின் சம்பளமாகும். ஆவிக்குரிய மரணம் நித்திய மரணம் ஆகியவற்றின் விளைவினால் சரீர மரணம் உண்டாகிறது. ஆவிக்குரிய மரணத்திற்கு தண்டனையாக நித்திய மரணம் கொடுக்கப்படுகிறது. மரணத்திலிருந்து உயிர் தெழுவதை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஒருவன் பாவம் செய்கிற போது அவன் ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போகிறான். அவன் ரட்சிக்கப்படும் போது ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர் தெழுகிறான். அவன் மறுபடியும் பிறக்கிறான். அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான். இயேசு கிறிஸ்து மூலமாக அவன் தேவனோடு முழுவதுமாய் மறுபடியும் ஒப்புரவாகிறான். ஆத்மா மரிப்பதில்லை. ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஆவியும் ஆத்மாவும் மரிப்பதில்லை. சரீரம் மரித்த பின்பும் மரித்த சரீரம் உயிர் தெழுந்த பின்பும் ஆவியும் ஆத்மாவும் நித்திய காலமாக ஜீவனோடு இருக்கும். அவை ஒருபோதும் மரிப்பதில்லை. சரீரம் மரித்து போகும். சரீரம் மண்ணாய் இருக்கிறது, அது மண்ணுக்கு திரும்பும். பாவம் ஒழிக்கப்பட்டு மரணம் அழிக்கப்படும் வரையிலும் மனுஷருடைய சரீரம் மரித்து கொண்டேதான் இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஒருவர் மரிக்கும் போது அவருடைய சரீரம் மட்டுமே மரித்து போகிறது. அவருடைய ஆவியும் ஆத்மாவும் ஒருபோதும் மரிப்பதில்லை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது மரித்த சரீரங்களின் உயிர்த்தெழுதலை குறிக்கும். மண்ணுக்கு போன சரீரம் மறுபடியும் மண்ணிலிருந்து உயிர்த்தெழும். மரித்தோரின் சரீரம் மட்டுமே உயிர்த்தெழும். ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் என்று ஒன்றுமே இல்லை. ஆவியும் ஆத்மாவும் உயிர்த்தெழுவதில்லை. ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பாக அவன் ஜீவனோடு இருக்கும் காலத்தில் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது. மனுஷருடைய சரீரம் மரித்த பின்பு அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் உயிரோடு இருக்கும். அவை உயிர்த்தெழுவதில்லை. இம்மையில் ஒருவன் ஆவிக்குரிய ரீதியாக உயிர்த்தெழவில்லை என்றால் மறுமையில் அவன் ஆவிக்குரிய ரீதியாக மரித்தவனாகவே இருப்பான். அவன் தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிந்திருப்பான். சரீரம் மரித்து போகும். மரித்து போன சரீரம் உயிர்த்தெழுந்த பின்பு அது மறுபடியும் மரித்து போவதில்லை. உயிர்த்தெழுந்த சரீரம் நித்திய காலமாய் ஜீவனோடு இருக்கும். சரீர மரணத்திற்கும் சரீர உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட நிலைமை உண்டு. அதன் விளக்கம் வருமாறு: சரீர மரணத்தில் சரீரம் மண்ணுக்கு போகிறது. உள்ளான மனுஷனாகிய ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திலிருந்து பிரிந்து போகிறது. உயிர்த்தெழும் நாள் வரையிலும் சரீரம் மரித்ததாகவே இருக்கும். உயிர்த்தெழும் நாளில் சரீரம் மறுபடியும் உயிரோடு எழும்புகிறது. உயிர்த்தெழுந்த சரீரம் ஒருபோதும் மரித்து போவதில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில்
ஆவியும் ஆத்மாவும் மரித்து போகாமல் ஜீவனோடு இருக்கும். அவை பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ இருக்கலாம். சரீரம் உயிர்த்தெழும் நாள் வரையிலும் அவை அங்கிருக்கும். உயிர்த்தெழும் நாளில் சரீரம் உயிர்த்தெழும் போது அதன் ஆவியும் ஆத்மாவும் அதன் சரீரத்தோடு சேர்ந்து கொள்ளும். சரீர மரணத்தின் போது ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு மரித்து போனால் அவன் மரணம் அடைந்தவுடன் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் உடனடியாக பரலோகத்திற்கு செல்லும். அங்கு அவை அவனுடைய சரீரத்தின் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும். ஒருவன் ரட்சிக்கப்படாமல் பாவியாக மரித்து போனால் அவன் மரணம் அடைந்தவுடன் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் உடனடியாக நரகத்திற்கு செல்லும். அங்கு அவை அவனுடைய சரீரத்தின் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும். பாதாளத்தில் மரித்தோரின் ஆவிகள் இருக்கும் இடங்களை பற்றிய விவரம் வருமாறு. பாதாளத்தில் மரித்தோரின் ஆவிகளுக்கு 5 சிறையிருப்புகள் உள்ளன. அவையாவன: டார்டரஸ் எனப்படும் காவல், பரதீசு, நரகம், பாதாளம், அக்னிக்கடல். டார்டரஸ் எனப்படும் காவல் ஜலப்பிரளயத்தின் காலத்திற்கு முன்பாக விழுந்து போன தூதர்களை காவல் பண்ணி வைத்திருக்கும் இடம். இந்த சிறைச்சாலைக்கு மனுஷருடைய ஆவிகளோ பிசாசுகளோ போவதில்லை. பரதீசு நீதிமான் மரித்த பின்பு அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் தங்கியிருக்கும் இடம். நீதிமான்களின் சித்தத்திற்கு எதிராக பிசாசு இவர்களை இங்கு சிறை வைத்திருந்தான். இயேசு மரணத்தையும் நரகத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த பின்பு அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்று அங்கு காவலில் இருந்த நீதிமான்களின் ஆவிகளை விடுவித்தார். இப்பொழுது இந்த பரதீசில் நீதிமானின் ஆவிகள் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து நீதிமானின் ஆவிகளை சிறைப்பிடித்து அவர் பரமேறிய போது தம்மோடு அவர்களையும் பரலோகத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார். இப்போது நீதிமான் மரிக்கும்போது அவனுடைய ஆவி பரதேசிற்கு செல்லாமல் நேராக பரலோகத்திற்கே சென்று விடுகிறது. நரகம் சீயோல் அல்லது பாதாளத்தில் உள்ள பகுதி. துன்மார்க்கர் மரித்து போகும்போது அவர்களுடைய ஆவிகள் இங்கே செல்லும். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவு வரையிலும் துன்மார்க்கர் மரித்து போகும்போது அவர்களுடைய ஆவிகள் இங்குதான் போய்கொண்டிருக்கும். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் துன்மார்க்கருடைய ஆவிகளும் ஆத்துமாக்களும் அவர்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரங்களோடு சேர்க்கப்படும். அதன் பின்பு அவர்கள் நித்திய அக்கினி கடலில் நித்திய காலமாக பாடுகளை அனுபவிக்குமாறு தள்ளப்படுவார்கள். பாதாளம் இது பிசாசுகளுக்கும் சில தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கும் பகுதி. மனுஷருடைய ஆவியும் ஆத்மாவும் இங்கு போவதில்லை. பழைய ஏற்பாட்டில் அபத்தோன் என்னும் சொல் இந்த பாதாளத்தையே குறிக்கிறது. அக்கினி கடல் இது நித்திய நரகம். விழுந்து போன தூதர்களும் பிசாசுகளும் துன்மார்க்கரும் இங்கு நித்திய காலமாக பாடுகளை அனுபவிப்பதற்காக தள்ளப்பட்டிருப்பார்கள். கிரேக்க மொழியில் கெயன்னா என்னும் வார்த்தை இந்த அக்கினி கடலையே குறிக்கும். பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இந்த அக்கினி கடல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அக்கினி கடலில் தள்ளப்படுகிறவர்கள் இங்கு நித்திய காலமாக வேதனை அனுபவிக்க வேண்டும்.